சகோதரிகளே வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தோல்விகளுக்கு காரணம் துன்பங்களும் கஷ்டங்களும் அல்ல, அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் சரியாக முறையாக நாம் கையாள தவறியது தான். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பாருங்களேன், சண்டைகள், பிளவுகள், குழப்பங்கள், விவாகரத்துகள், தற்கொலைகள், போதை குடி பழக்கங்களுக்கு அடிமைத்தனங்கள், பல்வேறு தீய பழக்கங்களுக்கு அடிமைத்தனங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நாம் துன்பங்களினால் தோற்று போயிருக்கிறோம், துன்பங்களை வீணாக்கி இருக்கிறோம். துன்பங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கின்றன. எப்படி பார்ப்போம். இப்போது நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம்ம ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றளித்திரளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்திரளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்திரளும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, துன்பம் என்பது ஒரு கிரிக்கெட் மேட்ச் போல். அந்த துன்பம் என்கிற பந்து வீசப்படுகிற போது நம்ம அதை எதிர்கொள்கிறோம். கையில் பேட் இருக்குது. அந்த பந்து வீசப்படுகிற போது நம்ம அவுட் ஆகிடலாம். ஸ்டெம் அவுட் ஆகும், இல்லை டக் அவுட் ஆகும், இல்லை கேட்ச் அவுட் ஆகும், அவுட் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பந்தை பவுண்ட்ரிக்கும் சிக்ஸருக்கும் தூக்கலாம். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் துன்பங்களினால் அவுட் ஆகி போகிறாங்க, தோற்று போகிறார்கள், துன்பங்களை வீணாக்குகிறார்கள். பேராயர் வணக்கத்துக்குரிய ஃபுல்டன் ஷீன் சொல்வார், இந்த உலகிலே அதிகமாக வீணாவது உணவும் தண்ணீரும் அல்ல, மாறாக மனிதர்களுடைய துன்பங்கள் தான். ஏன்னா துன்பங்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது, அளவிட முடியாத மதிப்பு, இன்எஸ்டிமபிள். இதுவரைக்கும் யாரும் துன்பத்தினுடைய ஆற்றலையும் அதனுடைய அருளையும் வல்லமை இதுவரை கண்டுபிடிக்கல, அவ்வளவு அதிகமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு புனித பவுஸ்தீனாவுக்கு சொன்னார் பாருங்க, ஒரு மிஷினரி, ஒரு இறை ஊழியர் தன்னுடைய போதனையாலும் கற்பித்தலாலும் மீட்கின்ற ஆன்மாக்களை விட நீ உன் துன்பத்தாலும் அதோடு கூடிய ஜெபத்தாலும் அதிகமான ஆன்மாக்களை மீட்பாய். சாத்தான் ஒரு முறை புனித ஜான் மரிய வியானிட்ட சொன்னானா, உம்முடைய துன்பத்தாலும் ஜெபத்தாலும் 80,000 ஆன்மாக்கள் நரகத்துக்கு போகாதபடி காப்பாற்றப்பட்டன. பாருங்கள், சாத்தான் எண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். இவர் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு துன்பத்தையும் அவர் பவுண்ட்ரியாக சிக்ஸராக அடித்தார். இறந்து போன மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிரோடு வாழுகிற மனிதர்களுக்கும் அந்த துன்பங்கள் ஆற்றலாக, அந்த துன்பங்கள் ஆசீர்வாதமாக, அருளாக மாறுகிறது. அதுதானே தூய பவுல் 2 கொரிந்தியர் 4:12 சொல்வார், சாவின் ஆற்றல் எங்களிலே, வாழ்வின் ஆற்றல் உங்களிலே. பாருங்கள், சாவின் ஆற்றலாக ஒரு பந்து வீசப்படுகிறது, அதை வாழ்வின் ஆற்றலாக மாற்ற முடியும். அப்படித்தான் புனிதர்கள் மாற்றியிருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால், வான தூதர்கள் மனிதர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய காரியங்கள் உண்டு. புனித பவுஸ்தீனா அவங்க டைரி 1804 அதை சொல்கிறாங்க, வான தூதர்கள் மனிதர்களை பார்த்து பொறாமைப்படுவதென்றால் 2 காரியங்களுக்கு பொறாமைப்படுகிறார்களாம் நம்ம பார்த்து. ஒன்று, மனிதர்களால் நற்கருணை உட்கொள்ள முடியும். 2வது, மனிதர்களால் பாடுகள் பட முடியும். பாருங்க, இது 2 வான தூதர்களால் முடியாது. என்ன நம்ம பார்த்து பொறாமப்படுறாங்க. நாம் பாடுகளை படுவதற்கு நற்கருணை ஆண்டவர் ஆற்றலாகிறார்.
அந்த பாடுகளையே நற்கருணையில் திருப்பலியில் நாம் ஆண்டவருடைய பாடுகளோடு மரணத்தோடு ஒப்பு கொடுக்கிற போது அது வெற்றியாக ஆற்றலாக மாறுகிறது. அதனால் நம்ம காணக்கூடிய திருப்பலிகளில் முக்கியமாக அந்த நாளில் முந்தின நாளில் அந்த ஒரு வாரத்தில் நாம் அனுபவித்த எல்லா பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நம்மளை புரிஞ்சுக்கிடாமல் பேசியிருப்பாங்க, அவமரியாதை பண்ணியிருப்பாங்க, வம்புக்குனே சண்டை இழுத்துருப்பாங்க, தலைவலி வந்திருக்கும், வயிற்று வலி வந்திருக்கும், உடம்பு வலி வந்திருக்கும், என்னென்ன வகையில் நம்முடைய உள்ளத்தில், உடலில், ஆன்மாவில் பட்ட எல்லாத்தையுமே திருப்பலியிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அது அத்தனையும் திருப்பலியிலே இயேசுவினுடைய பலியோடு கூட ஒப்பு கொடுக்கிற போது மிகப்பெரிய ஆற்றலாக நாம் எதற்காக ஒப்பு கொடுக்குறோமோ, எதற்காக கடவுளுடைய இரக்கத்தை கேட்கிறோமோ, மிகப்பெரிய ஆற்றலாக, வல்லமையாக, ஆசீர்வாதமாக மாறும். இனி யாராவது ஒருத்தர் அசிங்கமாக பேசிட்டாங்கன்னா நான் திருப்பி அவங்கள பேசி சண்டை போட்டால் என்ன ஆகும்னா அவுட்டு, நான் டக் அவுட்டு. ஆனால் அதையே நான் திருப்பலியில் ஒப்பு கொடுக்குற போது அது மிகப்பெரிய பவுண்ட்ரியாக, சிக்ஸராக மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுக்கிறது. அப்படி தான் புனிதர்கள், வாழுகிற மனிதர்களுக்கு எத்தனையோ பேருக்கு சுகமாக, ஆசீர்வாதம், விடுதலையாக தங்கள் துன்பங்களை மாற்றியிருக்கிறாங்க. இறந்து போன ஆன்மாக்களுக்கு அவர்கள் விண்ணகத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் நோக்கம் என்ன? நாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும், நாம் கிறிஸ்துவை ஒத்திருக்க வேண்டும். அது எப்படி முடியும்? ஏன்னா இன்றைக்கு தவறான போதனைகள், புரட்டு போதனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. முன்மாதிரி, தவறான முன்மாதிரி. இப்போ இயேசுவை போல் ஒருத்தர் இருக்கார், இயேசுவின் வல்லமையோட இருக்கார், என்ன செய்யணும்? அவர் பார்வை இல்லாதவருக்கு பார்வை கொடுக்கிறார், அவர் கேட்க முடியாதவர் கேட்க செய்கிறார், நோய்கள் சுகமாகிறது. அப்போ அற்புதம் செய்யக்கூடிய இயேசுவையும் அதே போல் அற்புதம் செய்கிறவர்களையும் இயேசுவை போல் இருப்பதாக பார்க்கும். இல்லை பிரசங்கம் வைக்கணுமா, செய்தி கொடுக்கணுமா, உடனே கோட்டு சூட்டு டை போட்டு அங்கே நின்று செய்தி கொடுக்கணும். இதெல்லாம் சாத்தானுடைய சூழ்ச்சிகள். புனித ஃபௌஸ்தீனா சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒரு நாள் திடீரென என் முன்னால் வந்து நின்னார். அவருடைய ஆடைகளெல்லாம் களையப்பட்டு, உடலெல்லாம் இரத்த காயங்களால் மூடப்பட்டு, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரும் இரத்தமுமாக வடிந்து கொண்டு அவலட்சணமான முகத்தோடு, காரி துப்பப்பட்ட முகத்தோடு வந்து நிற்கிறார். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் தான் மணமகன், என் மணமகளாகிய நீ அப்படின்னா நம்ம எல்லாருமே என்னை போல ஒத்திருக்க வேண்டும். பாருங்க, இயேசுவை போல் நம்மை மாற்றுவது எது மாற்றும் தெரியுமா? நம்முடைய பாடுகள் மாற்றும். இயேசு எந்த கோலத்தில் இருந்தாரோ, எப்படி பாடுகளை சுமந்தாரோ, அதே போல அவரை நாம் ஒத்திருக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், இயேசுவின் துன்பங்களில் நான் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்க விரும்புகிறேன். புனித ஃபௌஸ்தீனா என்ன சொல்லுவாங்க, நம்ம எப்போ இயேசுவை போல மாறுறோம் தெரியுமா? தாழ்ச்சியோடு மற்றவர்களை மன்னிக்கிற போதும், பாடுகளை நாம் ஏற்று சுமக்கிற போதும் நாம் இயேசுவை போல மாறுகிறோம். அதுதான் கத்தோலிக்க திருச்சபை காட்டக்கூடிய முன்மாதிரிகை. நாம் இயேசுவை போல இருக்கிறோம். எனவே நண்பு சகோதர சகோதரிகளே, கால் உடஞ்சிருக்கலாம், கட்டு போட்டு வீட்டில் படுத்திருக்கலாம், வயசான காலமாகி கண்ணு தெரியாமல், காது கேட்க முடியாமல், பல்வேறு உடல் நோய்களோட யாரும் உங்களை கண்டுக்கிடாமல் வீட்டிலே இருக்கலாம். இப்படி எல்லா துன்பங்களும் நம்ம படுகிற போது நாம் பாக்கியவான்கள். இது திரும்ப நமக்கு கிடைக்காது. இப்போ கால் உடஞ்சி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு முறை கால் உடையாது, உடையுமா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாய்ப்பை நான் நழுவ விடக்கூடாது. இந்த வாய்ப்பை, என்னுடைய தனிமையை, நோயை, கஷ்டத்தை, வேதனையை, என்னுடைய காயத்தை நான் இயேசுவின் காயத்தோடு, பாடுகளோடு நான் ஒப்பு கொடுத்து அதை வாழ்வின் ஆற்றலாக மாற்ற வேண்டும். ஏன்னா இந்த சிலுவை துன்பம் என்பது அன்பின் அடையாளம். இயேசுவினுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் மீது எப்போ அதிகமான அன்பை நீங்கள் பார்க்க முடியும்? 5000 பேருக்கு உணவு கொடுத்து போதா? அவர் கடல் மேலே நடந்த போதா? நிச்சயமாக இல்லை. இயேசுவின் அன்பு என்று சொன்னால் கல்வாரி. அதனால தான் ஆண்டவர் இயேசு புனித பியோவுக்கு சொன்னார்,
கல்வாரியின் அடியிலே தான், சிலுவையின் அடியிலே தான் நீ அன்பை கற்றுக்கொள்ள முடியும். சொன்னார், என் மகனே, நான் உன்னை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையாமல் இருந்திருந்தால் நீ என்னை கைவிட்டு விட்டு எத்தனையோ முறை பெயர்ப்பாய். இந்த சிலுவையின் அடியிலே தான் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவையை நான் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதில்லை. நான் எந்த ஆன்மாவை அதிகமாக அன்பு செய்கிறேனோ அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் நான் கொடுக்கிறேன். அப்போ நான் வேதனை துன்பம் படுகிறேன் என்றால் நான் அன்பு செய்யப்பட்ட ஆன்மா. இயேசுவின் அன்பை நான் பெற்றிருக்கிறேன், நம்பிக்கையை பெற்றிருக்கிறேன். புனித அவிலா தெரசா வாழ்க்கையில் நடந்தது நமக்கு தெரியுங்களா? இந்த அம்மா குதிரையில் போய்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பள்ளத்தில் விழுந்துட்டாங்க. ஆடையெல்லாம் சகதி, உடம்புல காயம், ரொம்ப கஷ்டம். உடனே எந்திரிச்சுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே, எனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று நீர் ஏன் விரும்புகிறீர்? இது ஏன் எனக்கு நடக்க நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர்? உடனே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நண்பர்களையெல்லாம் நான் இப்படித்தான் நடத்துகிறேன். உடனே அவிலா தெரசா சொன்னாங்க, அதனால உங்களுக்கு மிக 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 குறைவான நண்பர்கள் உள்ளார்கள். நாம் சின்ன கஷ்டப்படுகிற போது அந்த கஷ்டத்தை ஆண்டவர் சிலுவையோடு, ஆண்டவருடைய காயங்களோடு நாம் ஒப்பு கொடுக்கிற போது ஆண்டவர் நம்மை நண்பர்களாக, நாம் ஆண்டவருடைய நண்பர்களாக மாறுகிறோம். அப்போது நமக்கு முக்கியமாக அன்பை கற்றுக்கொள்வதும் அன்பை வெளிப்படுத்துவதும் நம் துன்பங்களின் வழியாகத்தான். டைரி 57 புனித ஃபௌஸ்தீனா சொன்னாங்க, நான் அதிகமாக துன்புற்றால் கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்த எனக்கு நல்ல வாய்ப்பு. நான் குறைவாக துன்புற்றால் என் அன்பை வெளிப்படுத்த எனக்கு குறைவான வாய்ப்பு கிடைக்கும். நான் துன்பமே படவில்லை என்றால் என்னிடம் தூய்மையான சிறந்த அன்பு இல்லை என்று அர்த்தம். என் துன்பம், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வது, அந்த துன்பத்தை இயேசுவினுடைய துன்பத்தோடு ஒப்பு கொடுப்பது என்னுடைய அன்பை நான் கடவுளுக்கு வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு நாளும் நம் துன்பத்தை வீணாக்கக்கூடாது. வணக்கத்துக்குரிய பேராயர் ஃபுல்டன்ஷன் சொன்னார் பார்த்தீங்களா, அதிகமாக வீணாவது மனிதர்களுடைய துன்பங்கள் தான். என்னை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா இயேசுவை போல நான் அமைதியாக இருந்தேன். இயேசு ஒன்றும் வாய் திறக்கலை, நியாயம் நீதிக்கென்று போராடலவர். அமைதியாக எல்லாவற்றையும் வானக தந்தையினுடைய மகிமைக்கு ஒப்பு கொடுத்தார். இதனால் நாமும் அப்படி செய்வோம். குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, விவாகரத்து ஒன்றும் வராது. மாறாக ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் மீட்பும் மனமாற்றமும் குடும்பத்தில் நடக்கும். ஏன்னா துன்பத்துக்கும் சிலுவைக்கும் மீட்பின் வல்லமை உண்டு. நம்ம என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஒன்று, ஆண்டவரே இந்த துன்பக்குன்னு என்னை விட்டு போகட்டும் கேட்குறோம். ஜெபம் கேட்கப்படலை. அடுத்து புனித ஃபௌஸ்தீனாவை போல, ஆண்டவரே இந்த துன்பத்தில் சிலுவையில் நிலையாய் உறுதியாக இருக்க எனக்கு ஆற்றல் தார். மூன்றாவது என்ன செய்கிறோம்? ஆண்டவரே இந்த துன்பத்தை, இந்த தலைவலியை, காய்ச்சலை, அவதூறை, அவமானத்தை இயேசுவின் துன்பத்தோடு உம்முடைய மாட்சிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். என் மனைவி மீதோ, கணவன் மீது, பிள்ளைகள் மீது, இந்த பங்கு திருச்சபையின் மீது, அரசியல்வாதிகள் மீது, இறந்து போன ஆன்மாக்கள் மீது நீர் இரக்கமாயிரும், என் மீதும் இரக்கமாய். ஒரு துன்பத்தையும் வீணாக்க வேண்டாம். புனித குழந்தை தெரசா சொன்னது போல, அந்த துன்பம் என்கிற நறுமணத்தை, அந்த நறுமணம் நிறைந்த அந்த பாத்திரத்தை, அந்த குப்பியை நாம் இயேசுவின் பாதத்தில் அதை ஊற்ற வேண்டும். அதை வீணாக்கக்கூடாது. இயேசுவின் பாதத்தில் ஊற்றுவோம். அதனுடைய ஆற்றலும் மகிமையும் வெற்றியும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.